வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் நியூ இயர் கொண்டாடத்தை நல்லா சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஒரு சில டிசபிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோலையும் ஒரு 2 ஜெனட்டிக் டிஸார்டர், அதாவது அப்பாவுக்கு இருந்ததுன்னா பையனுக்கு வர்றது, அந்த மாதிரி ஒரு 2ம், அப்புறம் ஒரு டிசபிலிட்டி, இன்னொரு டிசபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது என்ன அப்படின்னா நம்ம மசில்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். அப்படி மசில் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம மசில் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிரும். அப்புறம் இப்படி இருக்கிறதுனால நம்ம மசிலில் ஒரு நாள்பட்ட வலின்றது எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறமா இப்படி இருக்கிறதுனால அவங்களால சரியாக நடக்க முடியாது. அப்புறம் படிக்கட்டுலலாம் ஏறி இறங்க முடியாது. அப்புறம் ஏதாவது பொருளை தூக்கி இந்த பக்கம் மாற்றி தூக்கி வைக்கணும் அப்படின்றப்ப அதெல்லாம் அவங்களால சரியாக பண்ண முடியாது. இப்படி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு ஸ்பீச்லேயும் பிரச்சனை இருக்கும், அதாவது பேசுகிறதுல பிரச்சனை இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிசிக்கல் தெரப்பி அப்புறம் ஸ்பீச் தெரப்பி இது 2யுமே வச்சு நம்மளால் இதெல்லாமே சரி பண்ணிக்க முடியும். அடுத்தது என்னது அப்படின்னா மென்டல் இல்னஸ். இது வேறு எதுவும் இல்லை, டிப்ரெஷன். இது எல்லாமே நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கிற ஒரு வார்த்தை தான் இது. அதாவது இப்போ யார்கிட்டையாவது நம்ம சோகமாக இருக்காங்கன்னு போய் பேசணும் அப்படின்னா, என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்ப்பா, இப்படி தான். என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா சொல்லுவாங்க. அதாவது இது பெரியவங்களுக்கு கூட ஓகே. ஆனால் இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை சொல்கிறாங்க. சின்ன குழந்தை கூட இதெல்லாம் சொல்லுதுங்க. அப்புறம் இது எதனால் வருது அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறதுனால இது வருது. அப்புறம் என்னாகும்னா நம்ம மூளையிலேருந்து நரம்புகள் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட வரும். அப்புறம் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அவங்க சரியாக யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க. அப்புறமா இத்தனை மணிக்கு அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இத்தனை மணிக்கு அவங்க கரெக்டாக தூங்கிடுவாங்க அப்படின்னா தூங்க மாட்டாங்க. இப்படி எல்லா பிரச்சனையுமே டிப்ரெஷனில் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். அப்புறம் இது ஃபஸ்ட்டு எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சிஎன்எஸ், அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதை தான் அஃபெக்ட் பண்ணும். இதை அஃபெக்ட் பண்ணிச்சுனாலே அவ்வளோதான். அப்படி இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால அடுத்து பிரெயின், அதாவது நம்ம மூளையை, அப்புறம் தண்டவடம், அப்புறம் நம்மளோட கண்ணுக்கு வர நரம்புகள், இது எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் இது இன்னொரு காசஸ்னாலேயும் வருங்க. அது என்னென்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதாவது நம்ம உடம்புல விட்டமின் டி கம்மியாக இருந்தனால வரும். அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் இது வரும். இப்படி ஆகிறதுனால நமக்கு கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்புறம் நம்மளோட மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகும். இது எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசில் இருக்கவங்களுக்கு வரும் அப்படின்னா 20லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது வரும். அப்புறம் இது எல்லாமே மோஸ்ட்லி ஃபீமேல்ஸுக்கு தாங்க வரும். அதனால் நம்ம எல்லாம் கொஞ்சம் 20 வயசு தாண்டிச்சுன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த 3 டிசபிலிட்டிஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய டிசபிலிட்டிஸ் பற்றி அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.